முக்கிய வேடத்தில் நடிப்பவர் நாகேந்திர பிரசாத். இவர் உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் நினைவூட்டல் என்பது நம்முடைய கடமை இல்லையா? இவர் வந்து டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா சகோதரர்களில் ஒருவர். அவரோடு 3 சகோதரர்கள் இணைந்து நடித்த படத்துலையும் இவர் கதாநாயகன் நடிச்சிருக்கிறார். இவர் நடனம் தெரிந்தவர். பிரபுதேவா குடும்பத்திலேயே நடிக்கணும்னு முழுக்க ஆர்வத்தோடு வந்தவர் நாகேந்திர பிரசாத். இந்த கூத்தன் படத்தில் நடனக்காரர் கூத்து கலைஞர் டான்ஸை எப்படி முன்னே வர்றான் அப்படிங்கிற கதைன்னு சொன்னாங்க. இதில் நீங்கள் என்ன வேடம், அந்த டான்ஸர் வேடமா? எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார், நல்ல இன்ட்ரடக்ஷன். சார், இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வெங்கி சார் இந்த கதை சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டான்ஸ் ஸ்கிரிப்ட் பார்த்துருக்கேன், அதுவும் கதையோடு அந்த டான்ஸ் அமைஞ்சிருக்கு. இது எல்லாம் வெஸ்டர்ன் பரதநாட்டியம் எல்லாம் மிக்ஸ்ட் பண்ணி ஃபியூஷனும் எல்லா வெஸ்டர்ன் ஸ்டைலும் வந்திருக்கு. இந்த படத்தில் நான் ஒரு ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. நீங்கள் கடந்து பார்த்ததில் கிட்டத்தட்ட எல்லா டான்ஸ் படமும் எல்லாமே நல்லா ஓடி இருக்குது. அந்த வகையில் இதுவும் ஒரு பெரிய ஹிட் ஆகணுன்ட்டு உங்களோட ஆதரவோட பெரிய ஹிட் ஆகணுன்ட்டு வேண்டிக்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம் எனக்கு தெரியும். அவர் வந்து பல ப்ரொஜெக்டில் எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் டைரக்ட் பண்ணவர். அவரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸராக இருந்து டான்ஸ் மாஸ்டரானவர். அவர் ஒரு சில படங்களில் தலையை காட்டுனது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிரபுதேவா வந்து இயக்குனர் ஆகிட்டார், தயாரிப்பாளர் ஆகிட்டார், நடிகர் ஆகிட்டார். இப்போ சமீபத்தில் பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி எனக்கு இப்போ வந்து பணம் முக்கியமாக தெரியல, ஓரளவு எனக்கு பேர் முக்கியமாக தெரியுது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தன்னை அவர் மாற்றிக்கிட்டார். நீங்கள் டான்ஸ் மாஸ்டரா, நடன நடிகரா, வில்லனா, கதாநாயகனா, குணச்சிதர நடிகனா, விளக்கம் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்டிங்கு. ஸோ அதை தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். நிறைய கேரக்டர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா கலைஞனா நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ட்டு ரொம்ப எல்லா கலைஞனுக்கும் வந்து உண்டு. அதே மாதிரி எனக்கும் மிகப்பெரிய கனவோட திருப்பி இந்த கூத்தன் படத்தில் ரொம்ப 5 வருஷம் நான் யூகேயில் இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணனோட வந்து வெடி படத்துலையும் ரவுடி ராத்தர் படத்துலையும் அசோசியேட் டைரக்டராக இருந்தேன். அப்படி தான் வந்து. இல்லை, இப்போ நீங்கள் இடையில வெளிநாடு போன தகவலே எங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு நினச்சேன். வெளிநாட்டுக்கு என்ன விஷயமா போனீங்க அதை சொல்லுங்கள். வெளிநாட்டில் வந்து நான் 5 வருஷம் இருந்தேன். அங்கே வந்து மாஸ்டர் இன் கோரியோகிராஃபி, அதாவது டான்ஸை படித்தேன் இன்னும் தெளிவாக. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து டைரக்ஷன் பண்ண சொன்னார், படித்தேன். ஸ்பெஷலைஸ் இன் டைரக்ஷன் LFAயில். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து படித்தேன். எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒரு பாரம்பரியம் மிக்க டான்ஸ் மாஸ்டர் கொடுக்கும்போது வந்துருக்கீங்க. உங்கள் அண்ணன் 2 பேரும் வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டாங்க, உங்கள் அப்பா டான்ஸ் மாஸ்டர். வெளிநாட்டில் போய் அப்படி என்ன நடனத்தை கற்று வந்தீங்க? இல்லை, கான்டெம்பரரின்ட்டு நிறைய ஸ்டைல் இருக்குது. டான்ஸுன்ற ஒரு சின்ன பாக்ஸ் இல்லைங்களா, அதில் எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆசை போய் படிக்கணுன்ட்டு. ஸோ அதுக்காக என்னோடய ஆசைக்காக நான் போய் படித்தேன். அதாவது நிறைய பேருக்கு டான்ஸ் மாஸ்டர்கள் சண்டை இயக்குனராவது எப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு முதல் விஷயம் வந்து ஷார்ட் வைக்கிறது. அப்போ அந்த ஷார்ட் வைக்கிறது ஆல்ரெடி வந்து டான்ஸ் மாஸ்டர் ஷார்ட் வைப்பாங்க, ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் வைப்பாங்க. நான் சினிமாவில் இருக்கிறனால தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ இவங்க ஈஸியாக இயக்குனர் ஆகலாம். நீங்கள் இப்போது டான்ஸ் மாஸ்டர் கற்றுக்கிட்டு இப்போ உங்கள் அண்ணன்ட்ட வந்து டைரக்ஷன் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுடைய வழி வந்து இயக்குனரை நோக்கி போவதா, நடிகரை நோக்கி போவதா? இப்போ வந்து நடிக்கணுன்ட்டு ரொம்ப ஆசைங்க. நடிக்கிறது தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இல்லை, என்ன காரணம்? ஏன்னா நடிப்பவர்களை இயக்குனர். நீங்கள் போய் வெளிநாட்டிலலாம் போய் படிச்சுட்டு வந்துடுறீங்க. இப்போ சரி, வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தீங்களா? கூத்தன் படத்தில் வெளிநாட்டு படிப்பு எந்த வகையில் உபயோகமாச்சு? என்ன இதில் நீங்கள் கற்றுக்கிட்டதை சொல்லியிருக்கீங்க? அந்த படம் ஏன்னா டான்ஸை வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா, நீங்கள் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் டான்ஸு. ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக எல்லா ஆக்டர்ஸும் ஒரு டேரக்டர் தானுங்க. ஒரு ரூமை காமிச்சிங்கன்னா அந்த படத்தில் இப்படி நடிக்கணும்னா அவங்களே டைரக்ட் பண்ணி இப்படி பண்ணுவாங்க. அதுக்கும் ஒரு டேரக்டர் தேவை. பட் இருந்தாலும் டைரக்ஷன்ன்றது வந்து படிச்சுட்டே இருக்கலாங்க. அது வந்து கடல் மாதிரி எதுவுமே இந்த சினிமான்றது. ஸோ அந்த வகையில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அந்த ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்றது ஒரு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து சின்சியராக எடுத்திருக்கோம். யார் வேணால் இதை வந்து நெட்டில் போட்டுக்கோங்க. நீ உண்மையாகவே தமிழனாக இருந்தால் நெட்டில் போடாத.